அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோனை திறந்தாலே கடன் வாங்கிக்கலாம் வாங்க, ஷேரில் பணம் போடலாம் வாங்க, 20 ரூபா பணம் போடுங்க, அது 400 ரூபாயா வந்துடும் வாங்க, நாங்கள் கடன் தர்றோம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா வாங்கிக்கோங்க, இப்படி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அந்த குழந்தைகளை நம்ம பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தான் பேசுகிறாங்க. அவங்கள நம்ம குறையா சொல்லலை. பாவம் ஒரு கம்பெனியில் போய் இருக்காங்க, வேலைக்கு இருக்காங்க. ஆனால் அதை இயக்கக்கூடிய கம்பெனிகள் எவ்வளவு திட்டத்தோட அப்பாவி மக்களை ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க. பாவம் அப்பாவி மக்கள் இதை நம்பிடுறாங்க. படித்த குடும்பத்திலே நம்பிடுறாங்களே. நியோமேக்ஸ் வந்துச்சு, எத்தனையோ கோடியை கொண்டே கொட்டுனதில் யார் தெரியுமா அதிகம்? ஆசிரியர்களுங்க. நல்ல சம்பளம் வாங்குகிற ஆசிரியர்கள். அவங்களே ஏமாந்தாங்க. இந்த மாதிரியான பல ஃபினான்சியல் மோசடி நிறுவனங்களில் ஆட்படக்கூடிய இன்றைக்கும் பாருங்க, இன்னும் ஒரு மருந்து பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொன்னார, அது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மாபெரும் மோசடி. எந்த இடத்துல ஒரு நாள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். யாரை நீங்கள் கேட்பீங்க? மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் நான் ஒரு ஆளை சேர்த்து விட்றேன், அப்புறம் அவர் ஒரு ஆள் சேர்க்குறாரு, இப்படி சேர்த்துக்கிட்டே போனால் எப்படி நமக்கு கிடைக்கும்? பொருளை கொடுத்தாச்சு. அப்போ அதனால தான் அவன் பொருளை கொடுத்துறான். ஆனால் சேர்த்துக்கிட்டே ஒரு கட்டத்தில் எத்தனையோ கோடியை போட்டுட்டு அவன் ஃபோனை லாக் பண்ணிடுவான், அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டு போயிடுவான். இது நிறைய சம்பவங்களை டிவியிலையும் பேப்பரில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட மக்கள் திருந்தாமல் இருக்கிறார்கள். ஆகவே ரொம்ப கவனமாக இருங்க. யாரும் நேரடியாக தவிர்த்து கடன் கொடுக்க மாட்டார்கள். இதில் தெளிவாக இருங்க. அதை தாண்டி கொடுக்குறாங்கன்னா அது மோசடி தான். ஒன்று. ரெண்டாவது, யாருக்கிட்ட கடன் கொடுத்தாலும் எழுதி வாங்குங்க, ஃபோனில் அனுப்பி வைங்க, ப்ரோனோட்டு வாங்குங்க, செக்கு வாங்குங்க, இல்லை அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, சாட்சிக்கு முன்னாடி கொடுங்க. இடத்துக்கு பணம் வாங்குறீங்களா, அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா, பத்திரத்தில் எழுதி வாங்குங்க, அட்வான்ஸை நீங்கள் பதிங்க. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எழுதி வாங்க. அண்ணன் தம்பி சொந்த சுருத்து யாராக இருந்தாலும் எழுதி வாங்குங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை. ஆகவே நாங்கள் நீ கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கா போலீஸ் கேட்கும், கிரைம் போலீஸ் கேட்கும். என்ன சார் வச்சுருக்கீங்க? நான் கொடுத்தேன் சார், தர்மம் சார், நீதி சார், மனச்சாட்சி, அதெல்லாம் எடுபடு. பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்தால் எழுதி வாங்கித்தான் பணம் கொடுக்கல் வாங்கணும். இல்லை அக்கௌண்ட்டில் போடணும், பேங்கில் போடணும், செக்கு வாங்கணும், ப்ரோனோட் வாங்கணும், இல்லை சொத்தோட சர்வே நம்பரை வாங்கிக்கணும். அவருக்கு எந்த பங்கு சொத்து இருக்கோ அதில் சர்வே நம்பர் வாங்கணும். இதெல்லாம் விட்டுவிட்டு நம்பிக்கை சார், நம்பிக்கையில் கொடுத்தோம்னு சொன்னால் நாளைக்கு சட்ட ரீதியாகவும் அதை ரீபே பண்ண முடியாது, ரீஃபண்ட் வாங்க முடியாது, போலீஸ் நடவடிக்கையும் எடுக்க முடியாதுங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். இதையெல்லாம் தாண்டி ஆன்லைனில் ஃபோனில் ஒருத்தர் கடன் தரேன்னு சொன்னால் அதை நம்பாதே. நேரில் 100 முறை போனாலே கடன் தர மாட்டாங்க நம்மளை நம்பி. அப்படி இருக்கையில் எப்படிங்க ஆன்லைனில் தருவாங்க? அப்போ இதுக்காகவே அவன் ஃப்ராடு வேலை பார்க்குறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.